ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இனியோட ட்ரேடிங் செஷனுக்குள்ளே போயிடலாம். வழக்கம் போல் வந்து நம்ம ஐபேட் இருக்கிறதான கரன்சி ப்ளஸை வந்து செலக்ட் பண்ணி வச்சுப்போம். ஒரு 5-6 கரன்சி ப்ளஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஓகே, இப்போ நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எதில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து நான் பைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து 2 ட்ரேட் வந்து நான் பைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணதுக்கான மெயினான ரீசன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்க, ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா, நல்ல சப்போர்ட் ஏரியா. அதுவும் இல்லாமல் மேஜராக பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பையர்ஸோட என்ட்ரிஸ் எல்லாமே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான என்ட்ரி. ஓகேங்களா, அது இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம், மேஜரான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நிமிஷம் மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பேட்டர்ன் வந்து எப்படி வந்துகிட்டு இருக்கு. இப்போது இதில் இந்த பேட்டர்ன் பாருங்கள் எப்படி வந்துட்டு இருக்கு. ரெட்டு கிரீன் ரெட்டு கிரீன் ரெட்டு கிரீன் பேட்டர்ன் வந்துகிட்டு இருக்கு. செகண்டு, இது ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா, தேர்டு, பையர்ஸோட நல்ல என்ட்ரி இந்த இடத்துல இருக்கு. ஃபோர்த்து, இந்த க்ளோஸ் ஆன இந்த கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நல்ல ஒரு எக்ஸாப்ஷன் கேண்டில். ஓகேங்களா, மர்பூசு டைப். சரிங்களா, அது இல்லாமல் ஓப்பன் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன். கேப் டவுன் நார்மலாக 60 ரூபா, பையர்ஸ் வருவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த ட்ரேட் வந்து நம்ம எடுத்தோம். இந்த ட்ரேட் வந்து நம்ம வின் ஆகிட்டோம். சரிங்களா, அடுத்த சார்ட் பார்க்கலாமா. ஓகே, இது ஒரு நல்ல மொமெண்டம். பக்கத்தில் லெவல் லெவல் எதுவும் இல்லை. ஸோ கண்டினியூ ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்ப்போம். நல்ல மொமெண்டமாகவே வந்துகிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா, இந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓகே, இந்த இடத்துல வந்து நான் கண்டினியூஷன் ட்ரேட் போயிருக்கேன். ஓகேங்களா, மேலே இந்த ரவுண்ட் நம்பருக்கு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நான் இன்னும் மல்டிபிள் ட்ரேட்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். இதில் வந்து நம்ம மேஜராக எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணலை. சரிங்களா, ஜஸ்ட்டு மொமெண்டம் ட்ரேடுக்கு நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஓகேங்களா, டைம் ஆகிடுச்சு. ஓகே, இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு மொமெண்டம் ட்ரேடுக்கு தான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இங்கே வந்து ப்ரீவியஸாக இருந்த கேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செல்லர்ஸோட ஸ்ட்ராங்கான என்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து நம்ம மேஜராக வந்து டெக்னிக்கலாக எதுவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணலை, ஜஸ்ட் மொமெண்டம் ட்ரேட், அவ்வளோதான். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து டெக்னிக்கலாக சொல்கிறதுக்கும் எதுவும் இல்லை, நம்ம கன்ஃபார்ம் பண்ணதும் எதுவும் கிடையாது. கண்டினியூஸாக செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த ஏரியாவில், அதனால வந்து நம்ம செல்லுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஓகேங்களா, இப்போ வேணா நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த கேண்டிலுக்கு வந்து நான் திரும்ப வந்து செல்லுக்கே ட்ரை பண்ணுவேன். பட் நம்மளோட என்ட்ரி வந்து பேட் என்ட்ரி ஆகிடும். மேலே நம்ம ட்ரை பண்ணியிருக்கணும். ஏன்னா உள்ளே வந்த செல்லர்ஸால் வந்து பையர்ஸோட என்ட்ரியை வந்து ஸ்டாப் பண்ண முடியல. அதாவது ஸ்டாப் பண்ண முடியல மீன்ஸ் வந்து பையர்ஸ் வந்து செல்லர்ஸோட என்ட்ரியை தாண்டி அவங்களால போக முடியல. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ரேட்லையுமே வந்து நமக்கு நல்ல பாயிண்ட், ட்ரேட் எடுக்கிற நல்ல பாயிண்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ரவுண்ட் நம்பர் இந்த ஏரியா தான். ஓகேங்களா, ஸோ அந்த ஏரியா நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அது ரொம்ப சேஃபஸ்டான ட்ரேடு, நமக்கு வின் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் ப்ரீவியஸாகவே பையர்ஸோட என்ட்ரி வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்குது, செல்லர்ஸோட என்ட்ரி தான் நல்லாவே இருக்குது. இப்போ வந்துருக்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கான செல் கேண்டில். ஓகேங்களா, அதுக்கு ஒரு கேப் டவுன் ஆகிப்போச்சு. ஓகே, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.
இன்னும் கொஞ்சம் மேலே போனாங்கன்னா நம்ம மல்டிபிள் ட்ரேட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, கீழே இருக்க 2 ட்ரேடை வந்து சேவ் பண்ணுறதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். மார்க்கெட் வந்து நல்ல ஃபாலோன் மார்க்கெட் தான். பட் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் வந்திருக்கு. ஒரு ரவுண்ட் நம்பரில் கேப் டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பையர்ஸ் என்ட்ரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்லாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் கேப் டவுன் வந்திருந்தாலும் பையர்ஸோட என்ட்ரி இல்லை. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு மொமெண்டம் மார்க்கெட். அது இல்லாமல் அந்த ஏரியாவில் லெவலுங்கெல்லாம் இல்லை, அதனால பையர்ஸோட என்ட்ரி இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த இடம் வந்து நம்ம ஜஸ்ட் இந்த 2 ட்ரேடுமே வந்து வெறும் மொமெண்டத்துக்கு மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம். இப்போ வந்து நம்ம செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஏன்னா அது வந்து முன்னாடி வந்த கேண்டில் வந்து நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில், அது இல்லாமல் ஒரு கேப் அப்பும் கூட. ஓகேங்களா, ட்ரேட் எடுத்தேன், ட்ரேட் விழல, நெட்வொர்க் இஷ்யூ. ஓகே, இந்த இடத்துல வந்து ட்ரேட் விழுந்திருக்கு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து 2 கேண்டிலுமே ஸ்ட்ராங்கான செல்லர் கேண்டில்ஸ். அடுத்து 3வது கேண்டில் வந்து ஒரு நல்ல கேப் அப்பு. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து 95% சான்சஸ் வந்து செல்லர்ஸுக்கு தான். அது இல்லாமல் இது நல்ல ஒரு ஃபாலிங்கில் இருக்க மார்க்கெட். ஓகேங்களா, செல்லர்ஸ் தான் வந்து வருவாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி சார்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்கள் ட்ரேடிங் வந்து அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஒரே சார்ட்லேயே வந்து நீங்கள் அன்னைக்கோட ட்ரேடிங்கே வந்து ஈஸியாக க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நமக்கு லாஸ் ஆச்சா கெயின் ஆச்சான்னு தெரியல. அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துருக்கு. எஸ், நம்மளோட அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு இந்த இடத்துல. சரிங்களா, நம்ம வேற சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, இது ஒரு கியூஎம் ஏரியா. கியூஎம் ஏரியாவில் ஒரு கேப் அப் வந்திருக்கு. இங்கே பாருங்க, கேப் டவுன் வந்து செலர் வந்திருக்காங்க. இங்கே ஒரு கேப் அப். அது இல்லாமல் இது வந்து ஒரு கியூஎம் ஏரியா. சரிங்களா, கியூஎம் ஏரியாவில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் வந்து பண்ணணும். ஓகேவா, ஸோ அவசரப்படாதீங்க, நமக்கு சான்சஸ் வந்து நிறையவே கிடைக்கும். ஓகே, தேவையில்ல, இது க்ளோஸ் பண்ணுவோம். 51%. இது பாருங்க, இதுவும் சேம் ஒரு பையர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க சார்ட் தான். ஆல்ரெடி லெவலில் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. ஓகேங்களா, லெவல் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கு, அதை கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. லெட்ஸ் see. ஓகேவா, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேஸான ஏரியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பேஸான ஏரியா கிடையாது. மேபி இப்போ ஃபார்ம் ஆகிட்டு இருக்க இந்த ஏரியா வந்து பேஸா இருக்கலாம், ஏன்னா அந்த இடத்துல வந்து லெவல் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஸ்விங் டோஜி தான். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நமக்கு ரிவர்சல் வந்திருக்கு, இந்த டோஜியை வந்து பிரேக் பண்ணோன்னா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மீன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து அடுத்த இதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. இது பேஸ் ஃபார்ம் பண்றாங்களா, கன்சல்டேஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். சரிங்களா, எல்லா இடத்துலையுமே நமக்கு சான்ஸ் கிடைக்காது. ஒரு சில இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணாலும் அந்த இடத்துல வின் ஆயிருப்போம். அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு கண்டினியூஸா தப்பு பண்ணி கேபிட்டல் லாஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த இடம் பாருங்க, இந்த இடத்துல நமக்கு நல்ல ஜோன் இருக்கா? ஆமா, கிளியராகவே இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஜோன் இருக்கு. ஓகேங்களா, இங்க நமக்கு வந்து நல்லாவே ஒரு ஜோன் இருக்கு. அது இல்லாம அந்த ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓவர்லாப்பிங் கேண்டில். ஓகேவா, அந்த ஓவர்லாப்பிங் கேண்டில் வந்து இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்றாங்க. அதுக்கு மேல ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. இப்போ நம்ம கிளியரா சொல்றோம் பாருங்க, ஓவர்லாப்பிங் கேண்டில். அந்த கேண்டில வந்து மார்க்கெட் பிரேக் பண்றாங்க. அதுக்கு மேல வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. சரிங்களா, இது வந்து ஒரு லெவல். இந்த லெவலையும் வந்து பிரேக் பண்றாங்க. ஓகேங்களா, தேர்ட் டச் பிரேக்கா கூட நம்ம எடுக்கலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் செல்லுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அந்த கேண்டில் க்ளோஸ் ஆனதும் கரெக்டாக லெவலில் தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இந்த மேலே ரவுண்ட் நம்பருக்கு வந்தாங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் நம்பரில் வந்து நம்ம
ட்ரேட்ஸை வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, என்ட்ரிஸை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவோம். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே ரவுண்ட் நம்பருக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்படி இல்லைன்னா நமக்கு அவங்க சான்ஸ் கொடுக்கல ஆட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்க. ஓகேங்களா, நீங்கள் காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னாலும் இந்த இடத்துல நமக்கு கிளியராகவே இருக்குது. நீங்கள் காமன் பாயிண்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் மென்ஷன் பண்ணி இங்கே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அது வந்து இன்னும் சேஃபஸ்டான ட்ரேட். ஓகேங்களா, நம்ம வந்து சார்ட் எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோமோ அப்படிதான் சார்ட் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் சார்ட் நமக்கு வந்து கிளியராகவும் கொடுக்கும் ரிசல்ட்டும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னையோட ட்ரேடை வந்து இதோட க்ளோஸ் பண்ணுறோம். நம்ம சஃபிஷியண்ட்டாகவே வந்து வின்னிங் எடுத்துட்டோம். சரிங்களா, ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது வந்து உங்களை மாதிரி அவங்களும் ட்ரேடிங் பண்ணுறாங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளோட கிளாஸஸ் வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி வந்து ஜூலை 1 ஸ்டார்ட் ஆக போகுது. யாராவது கிளாஸில் ஜாயின் பண்ணணும் இல்லை ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டெலகிராம் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.